ராமன் சார், அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. ஆனா அன்புமணியும் அவருடைய மனைவியும் பாஜகவோடு தான் கூட்டணி வேண்டும் என்று காலை பிடித்து கெஞ்சினார்கள் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் துணியெல்லாம் பேசினார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அன்புமணி விரும்பியதற்கு பாஜக கொடுத்த அழுத்தம் தான் காரணமா? இது முழுக்க 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 ஒரு தவறான தகவல், தப்பான தகவல். அப்படி பாஜக பாட்டாளி கட்சியை உடைத்து அதன் மூலம் கூட்டணி உருவாக்க வேண்டும் எண்ணம் பாஜகவுக்கு ஒரு கடுகளவு கூட எண்ணம் கிடையாது. ஏற்கனவே இது குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு அறிக்கை கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது, ரவீந்திரன் அவர்கள் கூறுறாரு இதுல இந்த கூட்டணி இந்த பாட்டாளி கட்சி பிளவுக்கு பாஜக தான் முழு காரணம்னு. இப்ப பாட்டாளி கட்சிக்கு உடைச்சு பாஜக என்ன லாபம் சொல்லுங்க? 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3வது முறையாக பாமக உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாட்டி கூட பாமக பாஜகவோட வரணும் அப்படிங்கிற நோக்கமா இருந்திருக்கும் இல்லையா சார்? இதே கேள்வி டாக்டர் ராமதாஸ் திமுகவில் என்ன சொன்னாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க முதலமைச்சர் ஆக்குறீங்க, துணை முதலமைச்சர் ஆக்குறீங்க, அது உங்களுக்கு வைரஸ் அரசியல் முக்கியமா? ஏன் வன்னியர் இனத்தை சேர்ந்த துரைமுருகன் அவர்களுக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பினாரு. அப்படி என்றால் அந்த திமுகவை உள்ள பிளவு ஏற்படுத்துறார் என்று ராமதாஸ் அவர்கள் சொன்னார் என்று நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் பாட்டாளி கட்சியினுடைய உள் பிரச்சனை என்னன்னா, அவர்கள் ஒரு விஷயங்களுக்கு ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சிக்கு போன்றார். அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு மகன் தலைவராக இருக்கிறாரு. அதுக்கு பண்ணாரு. அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. அப்ப ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, என் மகனை மத்திய அமைச்சராகனே தப்பு, கட்சியிலே நான் சேர்த்திருக்க கூடாது என்ன சொல்றாரு. காரணம் என்னென்றால் அந்த குடும்பத்துக்குள் இப்ப வாரிசு அரசியல் உருவாகின்றது. காரணம் என்னென்றால் அவருடைய பேரனுக்கு முகுந்தன் அவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும். அதே போல டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு 2 மகள் தான், மகன் கிடையாது. ஆகவே வாரிசு அரசியல் அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கொண்டு தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்ப நாங்க சொல்றேன், இதே திமுகவில் நீங்க பாத்தீங்களா, 2006 திமுக ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி கட்சியினுடைய ஆதரவோட தான் பாட்டாளி திமுக ஆட்சி அமைச்சது. அந்த நேரத்துல கலைஞர் என்ன பண்ணாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சர் அந்தஸ்தில் முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க, நியமிச்சாங்க. அடுத்தது 2021 மே மாசம் மீண்டும் 10 ஆண்டு காலம் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அவருடைய மகனான சில வருடங்களுக்கு அடுத்து அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்து துணை முதலமைச்சர் ஆக்கி உள்ளாங்க. இப்ப அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவி என்பது யாருக்கு வருகிறது? ஒரு குடும்பத்துக்குள் வருகின்றது. ஆனால் அதே கட்சியில் சீனியர் தலைவர்களை மனசு கோணாமல் அவருடைய மகனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுத்திருக்காங்க. இப்ப தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் தமிழகத்தில் 8 மண்டலங்களாக பிரித்து கே.என். நேரு அவர்கள், பொன்முடி, துரைமுருகன், தங்கப்பாண்டியன் இப்படிப்பட்ட பல தரவுகளுக்கு 41 தொகுதி, 40 தொகுதி, 17 தொகுதி, 26 தொகுதி பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம்னா அவங்க கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றி பெறணும் என்ற நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்க. ஆகவே திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கலைஞர், முக ஸ்டாலின், உதயநிதி என்பது ஒரு குடும்பத்துக்குள்ள மனராட்சி போல் வருகின்றார்கள். ஆனால் அதை பற்றி யாரும் கேட்கின்றார்களா? அதை பற்றி ரவீந்திரன் அண்ணன் கேட்க முடியுமா? ஆனா பாட்டாளி கட்சியை பொறுத்தவரையிலும் அவங்க குடும்ப டாபிக்ங்கிறது வாரிசு அரசியல் பத்தி கிடையாது சார். பாமகக்குள்ள பிளவு ஏற்படுத்தும் போது அதுக்கான காரணங்களா ராமதாஸ் அடுக்கும் போது மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படக்கூடியது என்னன்னா, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம், புதுச்சேரியில் நடைபெற்றிருந்த பொதுக்குழுவின் போது முகுந்தன் பரசுராம் நியமனம் தான் 2 பேருக்கு இடையிலான பிரச்சனைக்கு தொடக்க புள்ளியா பார்த்தோம். ஆனா ராமதாஸ் அதை தெளிவுபடுத்துறாரு. அதற்கு முன்பாகவே பாஜகவோட கூட்டணி வேண்டாம் நான் சொன்னேன், அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் 2-3 தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் நான் சொன்னேன். ஆனா அன்புமணி கேட்கல, பாஜகவோட தான் கூட்டணி என்று பிடிவாதம் பிடித்தார் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்க ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் லீடர், அவர் ஒரு கணக்கு போட்டு சொல்றாரு அதிமுக கூட்டணி போலாம் அப்படின்னு. ஆனா அன்புமணி இது மறுக்கிறது மட்டும் இல்லாம காலை பிடிச்சி கெஞ்சுறாரு, எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு அழுத்தமையா அவருக்கு ஏற்பட்டதுன்னு தான் கேள்வி. சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்கள் நினைச்சது என்னன்னா, ஏற்கனவே 2 வாட்டி பாஜக மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கு, 3வது வாட்டியும் பாஜக தான் ஆட்சி அமைக்க சர்வே சொல்லுகின்றது. ஆகவே பாஜக கூட்டணி வைத்தால் நாம ஒரு 2 எம்பி சீட்டு ஜெயிச்சோம்னா நாமளும் மத்திய மந்திரி ஆகுவோம் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது சொல்லுங்க? அப்படிக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அன்புமணி அவர்கள் அந்த முடிவெடுத்தது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், விடுதலை இப்போது எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைக்கு எம்எல்ஏக்கள் பிரிந்து இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைக்கு இப்ப 2 எம்பி சீட்டு கிடைச்சிருக்குது.
ஆகவே விடுதலை சிறுத்தைகளுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் இல்லை என்ற ஒரு தொலைநோக்கு கருத்தில் கொண்டுதான் நாம இப்ப கையில் அந்த அன்புமணிக்கு மேல ஒரு நெருக்கடி கொடுத்துட்டோம்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியோடு அன்புமணி இணைந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ராமதாஸ் அவரிடம் உள்ளது. அந்த நிலைப்பாட்டிற்கு தான் அவருக்குள் தேர்தல் முடிவு பார்க்கும்போது ராமதாஸ் சொன்னது சரின்றதா மாதிரி தானே இருக்கு. பாஜகவோட கூட்டணி வைத்தா நமக்கு ஆதாயம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எந்தவித ஒரு வெற்றியும் கிடைக்கலையே. சரி, தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்தது, இப்ப அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களா? இல்ல, இங்க பிரச்சனை என்னன்னா ராமதாஸ் வேண்டாங்கிறாரு, அன்புமணி வேண்டுங்கிறாரு. அப்போ தேர்தல் முடிவு பார்க்கும்போது ராமதாஸ் சொன்னது கணக்கு தான் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சார். அதாவது ஒரு விஷயம், அதாவது அந்த உள்கட்சிக்குள்ள சில விஷயங்கள் என்னன்னா, அன்புமணிக்கு எதிரான சில நபர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்றால் அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக அவர் குடும்பத்தோடு அங்க அவர் கூட்டு குடும்பமாக அங்க இல்லை. அன்புமணி அவர்கள் சென்னையில் உள்ளார்கள். அவர் தனி ஆபீஸ், தனி வீடு, தனி உலகம் அடிக்கடி போறது கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதுமை என்ப காரணத்தால் அவரை உடல்நிலை பையனை பாதுகாக்க வேண்டும். அவருக்கு சுற்றுச்சூழல்கள், குடும்ப உறவினர்கள், அவரை சார்ந்த சில கட்சியுடைய முக்கியமான நபர்கள் அவரை சுற்றி இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அவர்களை பேச்சை தான் ராமதாஸ் அவர்கள் கேட்கின்றார்கள். கடந்த 2 நாளாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கை நீங்க பாருங்கள். யார் எழுதி கொடுத்த அறிக்கை, யார் எழுதி கொடுத்து ஆக்ரோஷமாக பேசிய அறிக்கை என்பது நான் சொல்லவில்லை. காரணம் என்றால் அது மணி ஓசை கேட்டு எழுந்தேன் என்ற ஒரு வரியை மட்டும் சொல்லுகின்றேன். ஆகவே இந்த பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தொடர்ந்து பிரச்சனை ஆனால் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், சென்னை, வேலூர் உட்பட 11 மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப இவங்களுக்குள்ள அப்பா பிள்ளைக்குள்ள சண்டைகள் வரும்போது கட்சி பிளவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் டாக்டர் மருத்துவர் ஐயா கூட இருக்கிற சில நபர்கள் விரைவில் தேர்தல் நெருங்கின திமுகவில் ஐக்கியமாவதற்குள்ள நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இதற்கு பின்னணியில் பாஜக இல்லை, தமிழகத்தை சேர்ந்த ஒரு திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சி வலையில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை என்னை வெளிச்சம் போட்டு நீங்கள் சொல்ல வைத்துள்ளது என்பது என்னுடைய மனநிலை. சார், ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணி தொடர்பாக பேசும்போது என்ன நடக்கிறது எனக்கே தெரியல. நான் திடீர்னு முந்தின நாள் அன்புமணியும் அவருடைய மனைவியும் என்னுடைய காலை பிடிச்சு கெஞ்சினாங்க. அதற்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற மாதிரி கோஷம் எழுப்பி கொண்டு நிறைய தொண்டர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போதான் தெரியுது இதுமாரி பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு கட்சியின் நிறுவன தலைவருக்கு கூட தெரிவிக்காம, முறைப்படி அதை பற்றி பேசாம, இந்த மாதிரி அவசர கதியில் அன்புமணியிடம் பேசி இந்த மாதிரி கூட்டணி வைக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதான் இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்ல, நிச்சயமாக நம்ம அப்படி ஏத்துக்கிட முடியாது. காரணம் என்றால் நிறுவன தலைவரிடம் சொல்லாமல் அது ஒன்று நடந்திருக்காது. சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட பாஜக கூட்டணி ராமதாஸே குறிப்பிட்டார்ல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்றாரு சார். அவங்க அதாவது இப்ப நீங்க சொல்றத அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. பட் அது எது மெய் எது பொய் என்பது நாம ஒன்னும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். அவர் சொல்றாரு. அதே நேரத்துல இன்னைக்கு அன்புமணி அவர்கள் 2 நாளா கூட்டத்தில் என்ன சொல்றாரு, 22 மாவட்ட செயலர்கள் அவரை நம்பி வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தான் கட்சி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் எல்லாமே, நமக்குள் அன்பு அதிகமாக பரிமாற்ற வேண்டும், தொண்டர்களுடைய அன்பே எனக்கு நிரந்தரம் என்று அவர் சொல்றாரு. அதே போல திலகோமா அவர்களை கட்சியில பொருளாளர் டாக்டர் ராமதாஸ் நீக்கி இருக்காங்க. அது அன்புமணியை ஏத்துக்கிடல, இல்ல நீங்களே கண்டினியூ செயல்படுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள அப்பா பிள்ளைக்குள்ள இது பிரச்சனை என்றாலும் அந்த கட்சி தொண்டர்கள் பாத்தீங்கன்னா யாரும் பெருசா சர்க்காகல. காரணம் என்ன, அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சில நாட்கள பேசி தீர்க்கலாம்ல நிலைப்பாடு உள்ளது. ஆனால் அதே நேரத்துல டாக்டர் ராமதாஸ் அவரிடம் இதை எந்த அளவுக்கு பேசி சரி செய்வார்கள் என்பது சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய சில நபர்களை பற்றி சொல்ல வேண்டுமானா, இலங்கையில புலிகள் இயக்கம் எப்படி விழுந்தது சொல்லுங்க? எதிரிகளால் ஒண்ணு விழப்படல, துரோகத்தால் தான் விழுந்தது. இலங்கையில் உள்ள விடுதலை புலி இயக்கங்கள், தமிழுக்கான அந்த அமைப்புகள் எதிரிகளால் ஒண்ணு படவில்லை. உள்ள இருக்கிற ஆட்களை எடுத்து அதை துரோகிகளாக உருவாக்கி துரோகிகள் மூலமா தான் ஒரு இனம் அளிக்கப்படுது இலங்கையில். அதே போல் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா பிரிவினை தூண்டி அதுல குளிர் கண்டு சில விஷயங்களை குழப்பி கொண்டு அதுல ஒரு அரசியல் பண்ண பார்க்கின்றது என்பது தமிழ்நாட்டில் சேர்ந்த மாநில கட்சிகள் தான் இந்த வேலையை செய்கின்றதை தவிர்த்து தேசிய கட்சிகள் ஒருபோதும் செய்யாது. காரணம் என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றீங்க
இல்ல சார், கூட்டி கழிச்சு பார்த்தா தேர்தல் முடிவு சொல்லுங்க சார். இதை நான் ஆள சொல்ல மாட்டேன் சார். இதுக்கு முழுக்க முழுக்க தமிழகத்தில் சேர்ந்த திராவிட கட்சிகளுடைய ஏற்பாடு தான் இந்த திட்டங்கள். இது தேர்தல் நெருங்குகின்ற போது நீங்கள் அங்கிருந்து யார் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு செல்லுகின்றார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். காரணம் என்னென்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை மீறி இன்னைக்கு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சிகளையும் தாண்டி ஒரு வலுவான கட்சி, 2 கட்சி இன்னைக்கு எப்படி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எங்கள் கட்சி தான் பிரதானமான இளம் தலைமுறை ஏற்புடைய கட்சி என்று விஜய் எப்படி சொல்லுகின்றாரோ அதே போல் அந்த காலகட்டத்தில் 25 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு எதிராக மாற்றாக தமிழகத்தில் பிராந்திய கட்சி பாட்டாளி கட்சி என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகி உள்ளது. ஆகவே தான் அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து சொல்ல பாருங்க, எங்களுடைய ஆதரவு இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொன்னார்கள். அதே ஏற்படுத்தான் 2026 திமுக ஆட்சி அமைத்தது. அதை கூட மைனாரிட்டி ஆட்சி என்றுதான் ஜெயலலிதா அம்மையார் விமர்சனம் செய்தார்கள். ஆகவே டாக்டர் ராமதாஸ் அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா பிள்ளைக்கு என்ற பிரச்சனை அரசியல் சார்பாக நம்ம நினைத்தாலும் அது ஒரு குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர்த்து அவர்கள் மனசு விட்டு பேசினால் நோய் விட்டு, அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் பறந்து போகின்றது போல கண்டிப்பாக அவர்களுக்குள் சில நாட்களில் சரியாகிவிடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சரியாகி விடக்கூடாது என்பதில் அங்கு உள்ள சில சகுனிகள் இருந்து கொண்டு சதுரங்க வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதையும் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. காரணம் என்ன, அதுக்கு ஏன்னா அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் ரவீந்திரன் சொல்றாரு. ஆனா அதே மாதிரி நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரு இப்போ வரைக்கும் ராமதாசுடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்காங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையான பிரச்சனைக்கு அப்படின் போது வெளிப்படையாக பாஜக அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா மாநில கட்சி யார் அதுக்கான காரணம் சொல்லுங்களேன் சார். இப்போ பாஜக இந்த பாட்டாளி கட்சி பிரச்சனைப்படுதுன்னா யாரு சொன்னாங்களா? டாக்டர் மருத்துவர் ஐயா சொன்னாரா? அன்புமணி அவர்கள் சொன்னாரா? அல்லது கட்சியில் இருக்கிற யாரா, அந்த கட்சியோட மூத்த தலைவர் யாரா சொன்னாரா? இல்ல, வெளியிலிருந்து பார்த்து கொண்டு சிலர் வேண்டும் ராமதாஸ் சொன்னாரு பாஜக கூட்டணி வேண்டாம் நான் சொன்னேன். ஆனா 2 பேருமே என் காலை பிடிச்சிக்கிட்டு பாஜக தான் கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வழி இல்லாம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் 2 பேருக்கிட்ட முரண்பாடு தானே சார்? பிரச்சனை பற்றி பேசும்போது இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் அடுக்கும்போது இது ஒரு காரணமா சொல்றாரு அவரு. அது முரண்பாடு. ஓகே சார், அவர் கரெக்டா சொல்றாரு. வெளிப்படையா பாஜக அவர் சொல்லும் போது பாஜக இல்ல நீங்க மறுக்கிறீங்க, சரி மறுக்கிறதோட வேற ஒரு கட்சி காரணம் யாருன்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், அது நான் பொதுத்துல சொல்ல முடியாது சார். இந்த அதாவது மருத்துவர் கூட்டணி சம்பந்தமாக வந்தாங்க, காலை விழுந்து கெஞ்சினாங்க, கும்பிட்டாங்க சொல்றாங்க. ஆனால் அவர் பகிரங்கமாக இந்த குழப்பத்திற்கு காரணம் பாஜக என்று அவர் ஒருபோதும் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டார். காரணம் என்றால் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது டெல்லியில் பாஜக தலைவர்கள் மிகுந்த அன்பும் மரியாதை வைத்துள்ளார்கள். காரணம் என்றால் தமிழகத்தில் கலாச்சார பண்பாடு மட்டுமல்ல சித்திரை முழு 2024 பாமக பாஜக கூட்டணி அமைச்சர் முழுவதுமா அவர் ஏற்கவே இல்லை, அவர் வெறுத்திருக்காரு சார். திரும்பவும் சொல்றேன் சார். சரி, அதே வெற்றி பெற்றால் ஏத்திருக்கிறீங்களா சொல்லுங்க. 2 எம்பி சீட்டை வெற்றி பெற்றார். விடுதலை சிறுத்தை எப்படி 2 எம்பி வெற்றி பெற்றார்களோ இப்ப வரைக்கும் 2024 பாஜக பாமக கூட்டணி அமைத்ததை அவர் விரும்பல, ஏற்றுக்கொள்ள அவர் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அவரே சொல்றாரு சார். அதான் சார் அவர் சொல்றாரு சார். அதே பாட்டாளி கட்சி மருத்துவர் அன்புமணி தலைமையில் அந்த கூட்டத்துல அந்த கூட்டணியில 2-3 எம்பி சீட்டு ஜெயிச்சிருந்தால் பரவாயில்ல, வெற்றி மீது வெற்றி என்ன செய்யணும்னு சொல்லுவாரா சொல்லுங்க. அதனால தோல்வி அடைந்தால் இப்படி சொல்வார்கள், வெற்றி அடைந்தால் அப்படி சொல்வார்கள். இது மனித இயல்பு. அது கட்சிக்கு மட்டுமல்ல சாமானிய குடும்பத்தில் உள்ள பொதுவான ஒரு மக்கள் மத்தியில் உள்ள பேச்சு நடைமுறை அதுதான். ஆகவே அதை எடுத்துக்கொண்டு பாஜக தான் பிளவு ஏற்படுத்தி என்பது சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறான தகவல், தப்பான தகவல். இந்தியா அளவில் பாஜக எந்த மாநிலத்திலையும் பிரித்தாளும் சக்தி யாருக்கும் கிடையாது. காரணம் என்றால் அப்படியெல்லாம் 356 ஏன் பயன்படுத்தலாமே? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை மத்தியில் ஆட்சி போது தமிழ்நாட்டில் 356 பயன்படுத்துறாங்க. ஏன் பாஜக எங்கேயாவது ஒரு இடத்துல 356 பயன்படுத்தா இல்லையே? அப்படி இருக்கும்போது நீங்க அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? ஆகவே இந்த பாட்டாளி கட்சியுடைய உள்கட்சி பிரச்சனை பிரிவினைக்கு அவங்களுக்குள்ள பிளவுகளுக்கு பாஜக ஒருபோதும் அது தொடர்பு கிடையாது. அதற்கான 1000 பேர் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, காய்ந்து போன மனது வருந்திய பெருக்கும், காய்ந்து போன சருகு காட்டுத்தீய பெருக்கும், 2மே தீதான். அதே போல் இதெல்லாம் வதந்திகள், காட்டுத்தீ என்பதுதான் எங்களுடைய பதிவு சார். பாட்டாளி கட்சியுடைய பிரச்சனைக்கு பாஜக ஒருபோதும் தொடர்பு இல்லை என்பது என்னுடைய பதிவு.